இந்த வீடியோக்கும் நான் பேசுகிறதுக்கும் லிங்க் ஆகாம வேணா இருக்கலாம். பட் நான் கன்வே பண்ண போகிற விஷயம் வந்து எல்லாரோட மனசுக்குமே லிங்க் ஆகும். ஸோ இந்த வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே ஒரு மெசேஜ் நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த நான் வேறு, இப்போ இருக்கிற நான் வேறு. இந்த ஒரு தாட்டை எத்தனை பெண்கள் வந்து அவங்க மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம அப்பியரன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்போம். ஹேர் கேர் பண்ணியிருப்போம், ஸ்கின் கேர் பண்ணியிருப்போம், நல்ல ட்ரெஸ் போடணுன்னு ஆசைப்பட்டிருப்போம். வெளியே போகும்போது நம்மளை நாமே அழகாக கேரி பண்ணணும்லாம் ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துக்கணும், வீட்டு வேலை இருக்குது, சமைக்கணும், இவங்க நிறைய பேர் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அவங்கள பார்த்துக்கணுன்னு. எனக்காக இவ்வளோ நேரம் எதுக்கு அப்படின்னு சொல்லியே நாமளே கொஞ்சம் கொஞ்சமாக இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு நான் முன்னாடிலாம் எப்படி இருந்தேன், இப்போ இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு நாமளே கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இன்றைக்கி நான் சொல்ல வர ஒரே விஷயம், ப்ளீஸ் அப்படி உங்களை நீங்களே விட்டுறாதீங்க. நீங்கள் கல்யாணம் ஆனதுனால உங்கள் லைஃப் அங்கேயே முடிஞ்சிடல. நீங்கள் அம்மா ஆனதுனால உங்களை கவனிக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூலும் கிடையாது. நீங்கள் ஒரு ஒய்ஃப், நீங்கள் ஒரு அம்மா, நீங்கள் ஒரு டாட்டர், நீங்கள் ஒரு ஹோம் மேக்கர். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தனி மனிதர். உங்களுக்காகவும் நீங்கள் வாழணும். நம்மளோட பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? நம்மளோட பழைய ஃபோட்டோஸை எடுத்து பார்ப்போம். அப்போ என் வயிறு எவ்வளோ ஃப்ளாட்டாக இருந்தது, என் ஃபேஸ் எப்படி இருக்குது, என்னோடய ஹேர் எவ்வளோ நல்லா இருந்துச்சு, அப்போ நான் எவ்வளோ ஸ்லிம்மாக இருந்தேன் அப்படின்னு சொல்லியே இப்போ இருக்கிற நாமளே குறை சொல்ல ஆரம்பிச்சிடறோம். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, அந்த நீங்கள் வேறு வாழ்க்கையில் இருந்தீங்க, இப்போ இருக்கிற நீங்கள் வேறு ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஒரு வீட்டை பார்த்துக்கிறீங்க, ஒரு குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க, குழந்தைங்கள வளர்க்குறீங்க, தூக்கம் இல்லாதவங்க நிறைய கடந்து வந்திருக்கீங்க. ப்ரெக்னென்சி, டெலிவரி, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, எவ்வளவோ விஷயங்கள் கடந்து வந்திருக்கீங்க. அதனால் உங்களோட பாடி மாறியிருக்கலாம், உங்கள் ஃபேஸ் மாறிக்கலாம், உங்கள் ஹேர் மாறிக்கலாம், உங்கள் வெயிட் மாறிக்கலாம். ஆனால் அது உங்களோட வேல்யூவை குறைக்காது. நீங்கள் முன்னாடி இருந்த பாடியை நினச்சி இப்போ இருக்கிற பாடியை வெறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்ஸ்டெட் சரி, இப்போ நான் இப்படி இருக்கேன், இனிமேல் என்னை நான் எப்படி இன்னும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக வச்சுக்கலாம் அப்படின்னு கேளுங்க. அதுதான் ரியல் சேலஞ்சு. நிறைய பெண்கள் வந்து ஒரு கில்ட் இருக்கும். நான் எனக்காக மேக்கப் போட்டுக்கிட்டா என்ன நினைப்பாங்க, நான் ஜிம் போனால் வீட்டை யார் பார்த்துப்பாங்க, நான் சலூன் போனால் பணத்தை செலவு பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்களா, எனக்காக ட்ரெஸ் வாங்குறது தேவையா, இப்படி. ஆனால் நான் சொல்கிறேன், உங்களை கவனிக்கிறது ஒரு செல்ஃபிஷ் கிடையாதுங்க. நீங்கள் எல்லாரையும் கவனிக்கிறீங்க, அதனால் உங்களை கொஞ்சமாவது கவனிக்கலாம்ல. காலையில் எழுந்ததும் எல்லாருக்காகவும் டீ போடுறீங்க, குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஸ்கூலு, ஹவுஸ் கிளீனிங்கு, சமையல் பண்ணுறீங்க, துணி துவைச்சி காய போடுறது, ஃபேமிலியை பார்த்துக்கிது, அகெயின் ஈவினிங் நைட்டு மறுபடியும் அதே சைக்கிள். இந்த எல்லாத்துக்கும் நடுவில் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு முறை கேட்டு பாருங்கள். கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் என்ன பியூட்டி, இந்த மைண்ட் செட்டை தயவு செஞ்சு சேஞ்ச் பண்ணணும். பியூட்டினா 20 வயசில் இருக்கிற மாதிரி இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. 32 வயசுலேயோ ஒரு பியூட்டி, 35 வயசில் ஒரு பியூட்டி, 40 வயசில் ஒரு பியூட்டி, 50 வயசில் ஒரு பியூட்டி. ஒவ்வொரு வயசுக்கும் தனி அழகு இருக்குது. நம்ம ஃபேஸில் இருக்கிற சில லைன்ஸ் கூட நம்மளோட வாழ்க்கையோட ஸ்டோரியை சொல்லும். நம்மளோட பாடியில் நடந்த நிறைய சேஞ்சஸ் கூட நம்ம ஜேர்னியை பற்றி சொல்லும். அதனால் உங்கள் ஏஜ் ஆகிறத வந்து ஒரு எதிரியாக பார்க்காதீங்க. ஏஜ் ஆகிறது நேச்சுரல். ஆனால் அதோட நாமளே நெக்லெக்ட் பண்ணிக்கிறது அது தேவையில்லாத விஷயம் நான் சொல்லுவேன். இதுதான் நிறைய பெண்கள் வந்து சொல்கிறது, எனக்கு டைமே இல்லை அப்படின்னு. சரி, 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா 10 நிமிஷம் வாக்கிங் பண்ணலாம். ஒரு பெரிய ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ண முடியலன்னா ஃபேஸ் வாஷ் ப்ளஸ் மாய்ஸ்சரைசர் போடலாமே. சலூன் போக முடியல ஓகேனா ஓகே, நீங்கள் ஒரு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதான் ஹேர் மாஸ்க் போடலாம். ஒரு நாள் முழுக்க வந்து நீங்கள் புது ட்ரெஸ்ஸு, ஒரு ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. நல்ல ட்ரெஸ் போட்டு மிரர் முன்னாடி நின்று உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணலாமே. செல்ஃப் கேர்னால் எப்போவும் எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாதுங்க. சில நேரம் 10 மினிட்ஸ் அமைதியாக டீ குடிக்கிறது கூட ஒரு செல்ஃப் கேர் தான். நல்லா தூங்குறதும் ஒரு செல்ஃப் கேர் தான். தண்ணி குடிக்கிறதும் ஒரு செல்ஃப் கேர் தான். ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்றதும் ஒரு செல்ஃப் கேர் தான். வாக்கிங் போகிறது செல்ஃப் கேர், உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறதும் செல்ஃப் கேர் தான். ஸோ நம்ம மாதிரி உமன்ஸோட பாடி வந்து பேசும்போது இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். நான் ஸ்லிம் ஆகணும், அது ஒரு கோலாக இருக்கலாம். ஆனால் நான் ஸ்லிம்மாக இல்லை, அதனால் நான் அழகாக இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. வெயிட் குறைக்கணும்னா ஹெல்த்துக்காக குறைக்கலாம், ஃபிட்னஸ்க்காக குறைக்கலாம், எனர்ஜிக்காக குறைக்கலாம். ஆனால் ஒரு செல்ஃப் ஹேட்ரட்காக வெயிட் லாஸ் ஆரம்பிக்காதீங்க.
இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, நம்ம அப்பியரன்ஸை கவனிக்கணும். ஆனால் யாருக்காக? என்னோடய ஹஸ்பண்ட் என்னை அப்ரிஷியேட் பண்ணணும், அது மட்டும் ரீசனாக இருக்கக்கூடாது. மற்ற பெண்களை விட நான் வந்து சூப்பராக இருக்கணும், இதுவும் ரீசன் கிடையாது. உங்களை பார்த்து நீங்களே ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். ஒரு நாள் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது, வாவ் இன்றைக்கி நான் சூப்பராக இருக்கேன், நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்களே சொல்லி பாருங்கள். அந்த ஃபீலிங்க்கு எந்த அப்ரூவலும் தேவையில்லை. நம்ம பாடியை மட்டும் நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கான்ஃபிடென்ஸும் நெக்லெக்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. என்னால் முடியாது, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு இப்போ பியூட்டி எதுக்கு, நான் என்ன பண்ணாலும் என்ன யூஸு, இப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் செல்ஃப் கேர்ன்றது மேக்கப் மட்டும் கிடையாதுங்க. செல்ஃப் கேர்னால் செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் சாய்ஸ் வந்து மாறும், உங்கள் ஃபுட் சாய்ஸஸ் மாறும், நீங்கள் தூங்குகிற அந்த சேஞ்சஸ் மாறும், ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் மாறும், உங்கள் கான்ஃபிடன்ஸ் மாறும். முக்கியமாக உங்களை பற்றின கருத்து உங்களுக்கே மாற ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க எப்படி இவ்வளோ ஃபிட்டாக இருக்காங்க, யூடியூப்பில் ஒருத்தவங்கள பார்த்துட்டு அவங்க ஸ்கின் எவ்வளோ க்ளோவாக இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணிக்காதீங்க. சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குற ஒவ்வொருத்தோட என்டையர் லைஃப் வந்து நம்மளுக்கு அப்படியே உண்மையானதுன்னு தெரியாது, உண்மையாக என்னன்னு தெரியாது. அவங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் மட்டும்தான் அதில் தெரியும். அதனால் உங்களோட லைஃப்பை இன்னொருத்தவங்களோட ஹைலைட் ரீல்ஸோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களோட நேற்று வேர்ஷனை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். நேற்றை விட இன்றைக்கி ஒரு ஸ்டெப் பெட்டராக இருக்கணும், அது போதும். ஒரு நாள் அமைதியாக உட்காந்து உங்களை நீங்களே கேளுங்க, நான் யாருக்காக இவ்வளோ ஓடுறேன்? ஃபேமிலிக்கா, சில்ட்ரன்கா, இல்லை வந்து உங்கள் ஹஸ்பண்ட்கா, இல்லை உங்களோட பேரண்ட்ஸ்க்கா? எல்லாருக்காகவும் தான். ஆனால் உனக்காக, உங்களுக்காக நீ என்ன பண்ண அப்படின்ற ஒரு கொஷின் கேளுங்க. அதுக்கு ஆன்சர் இல்லைன்னா இன்னிலேருந்து ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீடிங் பண்ணுங்கள், வாக்கிங் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், டான்ஸிங் பண்ணுங்கள், சமையல் பண்ணுங்கள், பியூட்டி கேர் பண்ணுங்கள், இல்லை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணால் அது ஸ்டார்ட் பண்ணுங்கள், பிஸ்னஸ் பண்ணுங்கள், லேர்னிங் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை மீண்டும் உங்களோட லைஃப்குள்ளே கொண்டு வாங்க. அப்படி ஒரு ஃபீலில் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் நோட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு அம்மா, அது ஒரு மிகப்பெரிய ரோல். ஆனால் நீங்கள் அம்மா மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு விமன். அது உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம்ஸ் இருக்குது, உங்களுக்குன்னு ஆசை இருக்குது, உங்களுக்குன்னு பிடிச்ச விஷயங்கள் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்குங்க. அதெல்லாம் குழந்தைங்க பிறந்ததோட அப்படியே மறைஞ்சிடணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ லைஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாறலாம், ஆனால் நீங்களாக இருக்கிறத விட்டு கொடுக்காதீங்க, யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. இன்றைக்கு கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்கள், நான் என்னை இனிமேல் கம்பேர் பண்ணிக்க மாட்டேன். என்னோடய பழைய பாடியை நினச்சி இப்போ இருக்கிற பாடியை ஹேட் பண்ண மாட்டேன். என் வயசு வந்து கில்ட்டு ஃபீலிங் வந்து என் வயசை பார்த்து வரக்கூடாது. எனக்காக நேரம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன், என் ஹெல்த்தை நான் கவனிச்சுப்பேன், என்னோடய அப்பியரன்ஸை வந்து நான் நெக்லெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ என்ன நான் ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பேன், அதுதான் முக்கியம். நான் என்னால் லவ் பண்ண இனிமேல் கற்றுப்பேன் அப்படின்னு இந்த ப்ராமிஸை வந்து இன்றைக்கி மட்டும் இல்லை, டெய்லி மெமரியில் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்காக நம்ம மாறியிருப்போம். ஒரு டாட்டராக இருந்துட்டு ஒய்ஃபாக இருக்கும். அந்த ரோல் எல்லாருமே நம்ம ஃபேஸ் பண்ணிப்போம். டாட்டராக இருந்துட்டு ஒய்ஃபாக இருப்போம், ஒய்ஃபாக இருந்துட்டு மதராக இருப்போம், மதராக இருந்துட்டு இப்போ குடும்பத்தோட ஒரு பேக் போனாக இருக்கும். இந்த ஜேர்னியில் நம்ம தொலைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய மெசேஜ் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களோட பழைய ஃபோட்டோஸை பார்த்து தயவு செஞ்சு அழுவாதீங்க. அந்த ஃபோட்டோஸில் இருக்க பொண்ணை லவ் பண்ணுங்கள். ஆனால் மிரரில் இருக்க இப்போ இருக்கிறவங்க உங்களை வந்து அளவுக்கு அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அவங்க தான் இவ்வளோ நாளில் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு வந்து நிற்கிற ஒரு பெண். அவங்க வந்து பர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களோட பாடி பர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம், அவங்களோட லைஃப் பர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து ஸ்ட்ராங், பியூட்டிஃபுல், வேல்யூபிள். ஆனால் இதெல்லாம் மற்றவங்க சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, வெயிட்டும் பண்ணாதீங்க. ஒரு நாள் நீங்களே உங்களை பார்த்து சொல்லுங்கள், நான் என்ன மீண்டும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வரணும் உங்களுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை நீங்களே விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. உங்களை எப்படியாவது மீண்டும் உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்துடுங்க. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்களை நிறைய பேர் மறந்துடுறீங்க. இந்த தப்பை பண்ணாதீங்க. வீட்டு வேலைக்குள்ளே உங்கள் ஐடென்டிட்டியை
ஐடென்டிட்டியை வந்து தொலைச்சிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுங்க, உங்கள் ஹேரை கவனிங்க, உங்கள் ஸ்கின்னை கவனிங்க, உங்கள் ஹெல்த்தை கவனிங்க, மைண்டை கவனிங்க, ட்ரீம்ஸை கவனிங்க. பிகாஸ் யூ மேட்டர் டூ. நீங்கள் எல்லாரையுமே பார்த்துக்கிறீங்க, இனிமேல் கொஞ்சம் உங்களையும் பார்த்துக்கோங்க. அதுதான் இந்த வீடியோவோட மெசேஜ். நம்ம வாழ்க்கை மாறலாம், நம்ம பாடி மாறலாம், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மாறலாம், ஆனால் நம்ம நாமளே லவ் பண்ணுறது மட்டும் மாறக்கூடாது. ஸோ லேடீஸ், இன்றைக்கி ஒரு புதிய வெர்ஷன் ஆஃப் யூ உருவாக்க போகிறீங்க. ஓகேயா? ஸோ நாட் ஃபார் சொசைட்டி, நாட் ஃபார் கம்பேரிசன், நாட் ஃபார் எனிபடி எல்ஸ், உங்களுக்காக மட்டும். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த ஸ்டெப் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களை பார்த்து தான் இப்போ நிறைய பேர் வீட்டில் குட்டி பசங்க, அதாவது வளர ஸ்டேஜஸ் அந்த மாதிரி இருக்காங்கன்னா, உங்களை பார்த்து தான் வந்து லைஃப்பில் அவங்க ஃப்யூச்சர் செல்ஃபை பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை அவங்க நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணாமல் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, பட் சைலண்ட்டாக லைஃப்பில் அதுவும் நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குன்னா, உங்களை நீங்களே லவ் பண்ணாதான் உங்கள் பசங்களை உங்களோட ரோல் மாடலாக எடுத்துகிட்டு அவங்க வந்து ஃப்யூச்சரில் அவங்களோட வந்து தனியாக சூப்பராக அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கான அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். உங்களை பார்த்து அவங்க வளருவாங்க. ஸோ அவங்க முன்னாடி எப்பயுமே ஸ்ட்ராங்காக, கான்ஃபிடென்ட்டாக, லவபிளாக இருங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருங்க. உங்களை நீங்களே ரெஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவோட மெசேஜ் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தேவைப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்குன்னு இருக்கிற பாயிண்ட்ஸ் ஏதாவது நான் சொல்லலைன்னா, நீங்கள் ஏதாவது பர்சனலாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுவும் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து எப்படி சொன்ன மாதிரி உங்களோட பாயிண்ட்ஸுமே வந்து நிறையா பெண்களுக்கு வந்து அது தேவைப்படும். ஸோ இது என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிற வரைக்கும் அந்த பாயிண்ட்ஸில் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களோட ஐடியா என்னவோ அதுவும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா, அப்படி டெய்லி வீடியோஸ் போடணும், அப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அதுவும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணி கனெக்ட் ஆக ட்ரை பண்ணலாம். ஸோ ஏதாவது டாபிக் பற்றி அதுவும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் மீ. நம்ம வேலையை நம்ம லைஃப்பை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு மீதியை மற்றதை வந்து நம்ம கடவுள்கிட்ட கொடுத்துடலாம். கடவுள் மற்றது எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு. ஸோ எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸாக இருந்தாலும் எந்த ஒரு ஆன்சருமே நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. இப்போ அதுக்கான டைம் இல்லாமல் இருக்கலாம், பட் நீங்கள் நினச்சது கன்ஃபார்மாக நடக்கும். அப்படி அது நடக்கலைன்னா அது உங்களுக்கானது இல்லைன்னு கன்ஃபார்மாக அது உங்களுக்கானது இல்லாததாக தான் இருக்கும். ஸோ யூனிவர்ஸ்க்கு தெரியும் உங்களுக்கு எது வேணும் எது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ உங்களுக்கு கிடைக்கலனாலும் அதை விட டபுள் மடங்கு பெட்டராக உங்கள் லைஃப்பில் வந்து கிடைக்கும். இது மாதிரி நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க, உங்கள் ஹோப் வந்து விட்டுறாதீங்க, நிம்மதியாக இருங்க. நமக்கு இருக்க ஒரு லைஃபு, அந்த லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க, பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே நம்ம லைஃப்பை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணி இப்போ இருக்க ப்ரெசண்ட்டை வந்து நம்ம விட்டுற வேணாம். ஸோ இப்போ நிறையா நடக்கிறது வந்து சோஷியல் மீடியாவில் இருக்க கம்பேரிசன் மட்டும்தான். ஸோ அந்த சோஷியல் மீடியா கம்பேரிசன் மட்டும் நம்ம லைஃப்பில் கொண்டே வந்துடாதீங்க. அவங்க பண்ணுறனால நம்ம பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. உங்களை நீங்கள் எவ்வளோ ஸ்லிம்மாக இருந்தால் தான் பியூட்டி கிடையாது. உங்களை வந்து நீங்கள் எப்படி இருந்தால் லவ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஜிம் போனாலும் என்னோடய டீ, எனக்கு பிடிச்ச டீ இல்லை கேக்கு, சாக்லேட் அதெல்லாமே வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் அதெல்லாம் எனக்கு பிடிச்சது, அதெல்லாம் சாப்பிட்டுமே நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது எதுவும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்காதீங்க, பட் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. உங்கள் பாடியை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க, பட் அளவோடு சாப்பிட்டுக்கோங்க. அளவுக்கு நிறையா போனால் தான் எதுவாக இருந்தாலும் நமக்கு பேக் ஃபயர் ஆகும். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.